வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. மினிஸ்டரோட பல்ஸ் ரேட் ரொம்ப லோவா தான் போயிட்டு இருக்குது. அங்க நின்றுட்டு இருக்கிற தீவிரவாதி இப்போ அவங்க ஹெட்டுக்கு கால் பண்ணி சொல்றான், மினிஸ்டரோட ஹெல்த் கண்டிஷன் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கு, அவர் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்றான். இந்த டைம்ல பாரதி இப்போ மினிஸ்டருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு. இந்த இன்ஜெக்ஷன் போட்டா மினிஸ்டரோட பல்ஸ் நார்மல் ஆயிடுச்சுன்னா அவர் பழச்சுப்பாரு அப்படின்னு சொல்றாரு பாரதி. அவர் எதிர்பார்த்த மாதிரியே அவர் இன்ஜெக்ஷன் போட்ட உடனே மினிஸ்டரோட பல்ஸ் நார்மல் ஆயிருது. அதை பார்த்த உடனே பாரதி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மினிஸ்டரோட பல்ஸ் நார்மல் ஆயிடுச்சு, ஆபரேஷன் சக்சஸ் அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனே கண்ணம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்த நான் உடனே போய் கீழே சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வராங்க. அந்த டைம்ல தீவிரவாதியோட ஹெட் மினிஸ்டர் பழைக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு லட்சுமியை ஷூட் பண்ண சொல்றான். லட்சுமியை ஷூட் பண்ண போறதுக்குள்ளேயே கண்ணம்மா அங்க வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. மினிஸ்டரோட இருக்க எந்த ஆபத்தும் கிடையாது, ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. கேட்டதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற ஹோஸ்டேஜஸ் எல்லாருக்குமே நிம்மதியா இருக்கு. அடுத்ததா பாரதி என்ன பண்றாரு அப்படின்னா, கவர்மெண்ட் கொடுத்து அனுப்பின மயக்க மருந்த ஒரு சிரஞ்சில எடுத்துக்கிறாரு. இது என்னது அப்படின்னு அங்க இருக்கிற தீவிரவாதி கேக்குறான். மினிஸ்டருக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டாதான் அவருக்கு கான்சியஸ் வரும் அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. யாருக்கும் தெரியாம அவரோட பேண்ட் பாக்கெட்ல அந்த இன்ஜெக்ஷனை வச்சுக்கிறாரு பாரதி. ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியில வர பாரதி, நான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தீவிரவாதி கவனிக்காத நேரத்துல அந்த இன்ஜெக்ஷனை எடுத்து அந்த தண்ணியில இன்ஜெக்ட் பண்ணிடுறாரு பாரதி. அதுக்கப்புறமா பாரதி ஹோஸ்டேஜஸ் இருக்கிற இடத்துக்கு வராரு. அங்க ஹேமாவை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. நீ எப்படி இங்க வந்த ஹேமா அப்படின்னு கேக்குறாரு. பாட்டி, தாத்தா, நானு எல்லாருமே போலீஸ்காரங்க இருக்கிற இடத்துல இருந்தோம் டாடி அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர சாப்பாடு இருந்துச்சு, அங்க யாருக்கும் தெரியாம மறைஞ்சு நான் உள்ள வந்துட்டேன் டாடி அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. கண்ணம்மா சொல்றாங்க, என்ன ஹேமா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இங்க வரணுமா, உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்தா இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. மினிஸ்டரோட பொண்ணு ஒய்ஃபும் பாரதி காலில் விழுந்து நன்றி சொல்றாங்க. என்னோட டேடி உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு மினிஸ்டரோட பொண்ணு சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, எதுக்காக என்னோட காலில் விழுகிறீங்க, என்னோட டியூட்டியை தான் நான் பண்ணினேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. மினிஸ்டரோட பொண்ணு சொல்றாங்க, மத்த நார்மல் டேஸ்ல நீங்க ஆபரேஷன் பண்ணிருந்தீங்கன்னா அது உங்களோட டியூட்டி டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தீவிரவாதிகளோட மொத்த கண்ட்ரோல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது உங்களோட உயிரை பணையம் வச்சு வந்து ஆபரேஷன் பண்ணிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வெண்பா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ரோஹித் கையில பெரிய கேக் கொண்டு வராரு. எதுக்காக கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படின்னு வெண்பா கேக்குறாங்க. என்னோட அத்தை வரட்டும், நான் அதுக்கப்புறமா சொல்றேன் அப்படின்னு ரோஹித் சொல்றாரு. வெண்பாவோட அம்மாவும் இப்ப அங்க வந்துடுறாங்க. என்ன மாப்பிள்ள கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, என்ன செலிப்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கேக்கை ஓபன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரியும் அத்தை அப்படின்னு சொல்றாங்க ரோஹித். கேக்கை ஓபன் பண்ணி பாக்குறாங்க வெண்பாவோட அம்மா. அதுல வெண்பா ரோஹித் மகா சங்கமம் அப்படின்னு இருக்கு. என்ன மாப்பிள்ள மகா சங்கமம்னா அது என்ன ஃபங்க்ஷன், எனக்கு புரியலையே அப்படின்னு கேக்குறாங்க. வெண்பாவை பார்த்து அத்தைகிட்ட சொல்லிடட்டுமா அப்படின்னு கேக்குறாரு ரோஹித். சொல்லிடாத அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. எனக்கும் வெண்புக்கும் நீங்க நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சீங்கல்ல, அதுக்கப்புறமா நாங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, அதுக்கான செலிப்ரேஷன் தான் இது அப்படின்னு சொல்றாரு ரோஹித். பரவாயில்ல மாப்பிள்ள, ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்றீங்க, ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிறீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க வெண்பாவோட அம்மா. நீங்க கேக் கட் பண்ணுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. நான் மட்டும் தனியா எப்படி அதை கட் பண்ண முடியும், வெண்பாவையும் சேர்ந்து கட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு ரோஹித். வெண்பாட்ட சொல்றாரு, இப்ப நீ என் கூட சேர்ந்து கேக் கட் பண்ணலன்னா அன்னைக்கு நமக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நான் அத்தைகிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால வேற வழி இல்லாம ரோஹித்தோட சேர்ந்து வெண்பாவும் கேக் கட் பண்றாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெண்பாவோட அம்மா அங்க இருந்து போயிடுறாங்க. ஏன் இப்படி கேக் எல்லாம் கட் பண்ணி என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. ரோஹித் சொல்றாரு, நான் உன்னை இரிட்டேட் பண்ணல, நான் நல்ல விஷயத்த செலிப்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா தீவிரவாதியோட ஹெட் ஐஜிக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுறான். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஐஜி சார் அப்படின்னு சொல்றான். மினிஸ்டரோட ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சா அப்படின்னு ஐஜி சார் கேட்கிறாரு. பரவாயில்லையே, நான் சொல்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு அந்த தீவிரவாதி சொல்றான். உன்னோட பாராட்டெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு ஐஜி சார் சொல்றாரு. சசி மேடம் சொல்றாங்க, செல்வத்தை நாங்க ரிலீஸ் பண்றோம், நீ அதுக்கு பதிலா பாரதியோட குடும்பத்தை வெளியில அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த தீவிரவாதி சொல்றான், பாரதி இங்க உள்ள இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பாரதியோட குடும்பம் இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றான். என்னால அவங்களெல்லாம் வெளியில அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். சரி, அப்போ மினிஸ்டரோட ஃபேமிலியாவது வெளியில அனுப்பு அப்படின்னு சசி மேடம் சொல்றாங்க. அதுக்கு அந்த தீவிரவாதி சொல்றான், என்ன மேடம் டாக்டர் ஃபேமிலி மினிஸ்டர் ஃபேமிலி இவங்களாம் தான் உங்க கண்ணுக்கு தெரியுமா, சாதாரண மக்கள்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு கிண்டலா பேசுறான். தீவிரவாதி சொல்றான், இங்க இருக்கிறவங்கள 10 பேரை நானே சூஸ் பண்ணி வெளியில அனுப்புறேன், நீங்க செல்வத்தை வெளியில அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான்.
நான் வெளியில அனுப்புற 10 பேர்ல பெண்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பா முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அடுத்ததான் போனை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஐஜி சார் சசி மேடம்கிட்ட சொல்றாங்க, நீங்க செல்வத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.